இறந்து போனவர்களை சந்தோஷப்படுத்தணுமா? இந்த தானத்தை மட்டும் செய்யுங்க, அப்புறம் பாருங்க. பொதுவாக நம் வீடுகளில் இறந்த முன்னோர்களை சாமியாக வழிபடுவது வழக்கம். இறந்த தினம் அன்று மற்றும் சமாவாசை, பௌர்ணமி போன்ற முக்கியமான தினங்களில் விரதமாக இருந்து அவர்களுக்கு பிடித்தவற்றை வாங்கி வீட்டில் அவரது படங்களை வைத்து கும்பிடுவது வழக்கம். மற்றும் அவர்களின் இறந்த தினத்தன்று கஷ்டப்படும் மற்றும் சாப்பிட முடியாதவர்களுக்கு உணவுகளை வாங்கி கொடுப்போம் மற்றும் பல தானங்களை செய்வோம். ஆனால் நாம் என்ன தானம் எல்லாம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து செய்வதில்லை. யாரோ சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஏதாவது தானத்தை செய்து வருகிறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு தானத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது. இறந்தவர்களுக்கு என்ன தானம் செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், முன்னோர்களின் ஆசிர்வாதம் என்றுமே நம்முடன் இருக்கும் என்று தெரிந்திருக்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு பிடித்த தானத்தை அந்த நாளில் செய்ய வேண்டும். அதுபோலத்தான் அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்களில் ஒவ்வொரு தானம் செய்தால் நமக்கு நன்மை கிட்டும். அதில் அமாவாசை அன்று என்ன தானம் செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். அமாவாசை நாளில் முன்னோர்களை சாந்திப்படுத்த சந்ததியினர் தர்ப்பணம், பிண்டதானம், ஷரத் சடங்கு போன்றவற்றை செய்கிறார்கள். அமாவாசை தேதி விஷ்ணு மற்றும் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. கங்கையில் குளிப்பதோடு மந்திரம், தவம் மற்றும் தொண்டு ஆகியவையும் இந்த நாளில் செய்யப்படுகின்றன. உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதங்களை பெற ஆஷாட அமாவாசை என்று உங்கள் பக்திக்கு ஏற்ப ஏழை மக்களுக்கு உணவு மற்றும் பணத்தை நன்கொடையாக வழங்குங்கள். இது தவிர நீங்கள் கோதுமை மற்றும் அரிசியையும் தானம் செய்யலாம். அவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்களுடன் சூரிய கடவுள்களின் ஆசிர்வாதங்களையும் பெறுவீர்கள் என்று நம்பப்படுகிறது. கோபம் கொண்ட முன்னோர்களை சாந்திப்படுத்த அமாவாசையன்று பூஜை செய்த பின் நிலத்தை தானம் செய்யுங்கள். நிலதானம் என்பது சாஸ்திரங்களில் ஒன்று பெரிய கொடையாக கருதப்படுகிறது. நிலத்தை தானம் செய்வதன் மூலம் ஒரு நபர் தனது பாவங்களில் இருந்து விடுபடுகிறார். ஆஷாட அமாவாசை அன்று நெல்லிக்காய், பால், நெய் மற்றும் தயிர் போன்ற சிறப்பு பொருட்களை நீங்கள் தானம் செய்யலாம். இந்த விஷயங்களை நன்கொடையாக வழங்குவது நிதி சிக்கல்களை நீக்குகிறது மற்றும் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது என்று கூறப்படுகிறது. இனிமே உங்க வீட்டில் இது போன்ற தானங்களை செய்து முன்னோர்களின் ஆசியை பெறுங்கள். யாராவது பார்த்தீங்கன்னா கரும் ஜூஸ் இதே சொல்ற முத்து பவளன்றாங்க. முத்து இது அழகு, அவ்வளவு. இது ஒரு கடலூர் பகுதி மட்டும் தான் கிடைக்கும். கடல் இல்லாத பகுதி இது அறிய. கடலே இல்லாத பகுதி இந்த பஞ்சாப், டெல்லி, ஹரியானா, ஒரிசாலாம் அறிய. கடல் தான், எல்லாம் கடல் தான். சிப்பி, முத்து சிப்பி பாக்குறீங்களா? இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.